சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏண்டா இன்னும் இந்த ஐபிஎல்லே முடியல, அதுக்குள்ள அத்தி இப்ப சிஎஸ்சிக்கு வராரு, என்ட்ரி குத்துட்டாரு, அதை குத்துட்டாரு, அப்படி இப்படின்னு பண்றானுங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஏன்னா ரோஹித் சர்மா இதே மாதிரி பண்ணாரு, வெளியே வராங்க, அவர் வெளியே வராரு அப்படி இப்படின்னு. அப்புறம் பார்த்தா ரோஹித் சர்மா அங்கே தான் அணுகிறாரு. சப்போஸ் அது உண்மையா இருந்துச்சுன்னா, ஏன்னா போன வாட்டி சனி சாம்சங்கிட்டே அந்த தாத்தா ஒருத்தர் இருக்காருல சிஎஸ்கேல, அந்த மாதிரி பேசினாப்புல கிட்ட அப்படியே க்ளோஸா, அதே மாதிரி ஆத்தி பண்டே பேசினாப்புல. அதான் ஏதோ சந்தேகம் மாதிரி இடிக்குதே அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க என்னமா சொல்றாங்க, செய்தி வருது தூபேவையும் ஆயுஷ் மாதம் கேட்கறாங்க அப்படின்னு. தூபே கொடுக்கலாம் கொஞ்சம், அது கூட கொஞ்சம் சரி ஓகே அப்படின்லாம். ஆனா இன்னொரு பேரை கேட்டா இந்த ட்ரேடே வேணாம், அதனால ஆத்தி இப்போ தனி அங்கேயே இருந்துடலாம். ஏன்னா ருத்ராஜ் ஆயுஷ் மாத்திரே அப்படியே ரெண்டு பேர் கேட்பீங்க, தூபே ஆயுஷ் தான் கேட்பீங்க. யாராவது ஒருத்ததான் கொடுக்க முடியுங்க. நீங்க 2 பேர் கேட்டா இந்த ட்ரேடே வேணாம். அவர் வர்றது நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அந்த மிடிலால நமக்கு பேட்டிங் கொஞ்சம் பவர் வேணும். அதனால பார்ப்போம். ட்ரேடு பண்ணா இன்னும் 2 பேர் இப்ப கேட்பாங்க மினிமம். அவங்க யாரை கொடுக்க போறாங்க சத்தியமா தெரியல. கேஸ்டிலாம் முடிச்சா நல்லா இருக்கும். பங்காளிங்களா பார்த்து பண்ணி விடுங்க, நம்ம தான் பங்காளி தானே. நீங்க ஒரு பேர் அமுச்சு விடுங்க, நாங்க ஏதாவது இத்து போன 3 பேர் இருப்பாங்க, அவங்க வேணா அமுச்சு விடுறோம். 3 பேர் நீங்க ஒரு பேரை கொடுங்க, நாங்க 3 பேர் 4 பேர் அமுச்சு விடுறோம். அதுக்கு நாங்க மெயினான பேர் கொடுக்க முடியாது. சரி விடுங்க, பார்ப்போம். என்றது நடக்குமான்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். ஒரு பேர் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.